بسم الله الرحمن الرحيم أجمعين. بسم الله الرحمن الرحيم. يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்லக்கூடிய அல்லாஹ் வழங்குவானாக. இன்று இருக்கிற நாட்களை பாக்கியமானதாக கிடைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் முழுமையான ஆஃபியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக. நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய வெளிப்படையான உள்ரங்கமான எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்று ஓதப்பட்ட வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகையில் பேணுதலாக இருக்கும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறான். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. நபியே, இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் இபாதத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட பாக்கியங்கள்ல ஒன்று இரவு தொழுகை, கியாமுல் லைல். இரவு நேரங்களில் நாம் வணங்குகிற வணக்கம் என்பது தஹஜ்ஜத் தொழுகை என்பது அது ரமதானுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. எல்லா காலகட்டத்திலேயும் தஹஜ்ஜத் தொழுகைங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சிறப்பிற்குரியது. ஒரு மோமினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு தஹஜ்ஜத்தில் முக்கியமான பங்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தும், எந்த ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், அடிப்படையான விஷயங்கள், வெற்றி, லாபம், மகிழ்ச்சி, இப்படி எல்லா விஷயங்களுக்கும் தஹஜ்ஜத் தொழுகைக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. இஸ்லாம் வளர்ற காலத்தில் மதீனாவுக்கு வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு செய்த உபதேசங்கள்ல முதல் உபதேசம் என்னன்னா 4 விஷயத்தை தான் சொன்னாங்க. அஃஷுஸ் சலாம், உங்களுக்குள்ள நிறைய சலாம் சொல்லிக்கங்க. வஅத்இமு தஆம், ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு கொடுங்க. வஸிலுல் அர்ஹாம், சொந்த பந்தங்களை எவ்வளோ தூரம் சேர்ந்து வாழ முடியுமோ சேர்ந்து வாழுங்க. வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் தூங்குகிற இரவில் நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகுங்கள். தத்குலுல் ஜன்னா, சொர்க்கம் அங்கேதான் இருக்கிறது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுகை இருக்கிற ஒரு 4 ரக்காஅத்து குறைஞ்சபட்சம், கூடுனது 12 வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், எல்லா நபிமார்கள் தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பொறுத்த வரைக்கும் தஹஜ்ஜத் தொழுகுங்கிறது அல்லாஹ் அது ஃபர்து. ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி, நபியே நீங்க தஹஜ்ஜத் தொழுகுங்க. அல்லாஹ் சொன்னா அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. மகாமம் மஹ்மூதாங்கிற ஒரு உயர்ந்த பதவி இருக்குது மறுமையில். எல்லா நபிமார்களை விட உயர்ந்த பதவி. அந்த பதவியை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்குறான். நம்ம பாங்கு துவால கூட வபாசுஹு மகாமம் மஹ்மூதான்னு நம்ம துவா கேட்போம். அல்லாஹ் எங்கள் நபிக்கு அந்த மக்காமு மஹ்மூதாங்கிற அந்தஸ்தை கொடுத்துருங்கிறத நம்ம பாங்கு துவால கூட நம்ம கேட்குறோம். அந்த மக்காமு மஹ்மூதாங்கிற உயர்ந்த அந்தஸ்து, அதை விட உயர்ந்த அந்தஸ்து கிடையவே கிடையாது. அவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து நபியே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தஹஜ்ஜத் தொழுங்கிறாங்க. அப்போ தஹஜ்ஜத்துங்கிறது பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கும், பெரிய மரியாதையை பெற்றுக் கொடுக்கும், நல்ல ஞாபக சக்தியை பெற்றுக் கொடுக்கும், முகத்தினுடைய பிரகாசத்தை பெற்றுக் கொடுக்கும். தஹஜ்ஜத்துங்கிறது வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுக்கும். தஹஜ்ஜத்து தொழுகிற பழக்கம் ஒருத்தங்களுக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அவங்க வாழ்க்கையில எல்லா விஷயமும் ரொம்ப தெளிவா முடிவெடுப்பாங்க, எல்லாத்துலேயுமே ரொம்ப தெளிவா இருப்பாங்க, கிளாரிட்டியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் தஹஜ்ஜத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புவாங்க. அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, ரபிஆ ரலியல்லாஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, சின்ன பிள்ளைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி தஹஜ்ஜத்துக்கு நின்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை பின்னால நின்றுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்சுட்டு இப்னு அப்பாஸுக்காக துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், குர்ஆனுடைய விளக்கத்தை நீ கொடுக்கணும், யாருக்குமே கொடுத்திருக்கிறாத குர்ஆனுடைய விளக்கத்தை, அவ்வளோ பெரிய விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு கொடுக்கணுங்கிறாங்க.
அவங்க சொன்னாங்க, குர்ஆன்ல எந்த ஆயத்தை என்னை எழுப்பி நீங்க கேட்டாலும் இது எப்போ இறங்குச்சு, யார் விஷயத்துல இறங்குச்சுன்னு கேட்டா என்னால சொல்ல தெரியுங்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஞாபக சக்தி. படிக்கிற பிள்ளைகளுக்கு தஹஜ்ஜத்துங்கிறது ரொம்ப முக்கியம். அது அதிகாலை நேரம், தஹஜ்ஜத்தினுடைய நேரம் அறிவியல் ரீதியாக அந்த அதிகாலை நேரத்தினுடைய சுவாச காற்று இதுவெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கானது, இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள்னா கூட ஆன்மீக ரீதியாக அல்லாஹுவை நெருங்குற நேரம் தஹஜ்ஜத் தான். தஹஜ்ஜத்துக்கு நிகராக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். கொஞ்சம் மக்கள் தான் அந்த ராத்திரியில எழுந்திருச்சு தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. அல்லாஹ் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுறவங்க பெரிய பாக்கியசாலிகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்திருச்சு குர்ஆன்ல உங்களால முடிஞ்சதை கொஞ்சம் ஓதுங்கிறான் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்துல. எனவே தஹஜ்ஜத்துங்கிறது ரொம்ப பாக்கியமானது. அலைக்கும் பிகியாமில் லைல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹஜ்ஜத்தை பழக்கமாக்குங்க. தஅபு சாலிஹீன், அது சாலிஹீன்களான நல்லவர்களுடைய பழக்கம். அது குர்பத்துல் இலா ரப்பிக்கும், உங்க ரப்ப நெருங்கிறதுக்கு அந்த தொழுகை மாதிரி ஒரு தொழுகை கிடையாதுங்க. தஹஜ்ஜத்தை மாதிரி அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு ஒரு இபாதத்தே கிடையாது. ஓ மன்ஹாத்துல் இஸ்மி, பாவங்கள் தொடர்பை விட்டும் அல்லாஹ் உங்களை தடுப்பான். ஓ கஃபாரத்துல் ஸய்யிஆ, கடந்த காலத்தினுடைய பாவத்துக்கு கஃபாராவாக ஆகுங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தினுடைய சிறப்புகளை பற்றி, முக்கியத்துவத்தை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தினாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, லவ்கான நிஅமர் ரஜுல் அப்துல்லா, இப்னு உமர் ரலியல்லாஹு நல்ல மனிதர் தான், ஆனால் கொஞ்சம் லவ்கான யுஸல்லி பில்லை, தஹஜ்ஜத் தொழுகிறதுல கொஞ்சம் பேணுதல் வேணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபிகளை தஹஜ்ஜத்துல ஆர்வப்படுத்தினாங்க. அதனால தஹஜ்ஜத்துங்கிறது ரமலானுக்கு மட்டுமல்ல, ரமலான்ல சஹருக்கு எழுந்திருக்கிறதுனால தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பயிற்சியாக எடுத்துக்கொண்டு காலமெல்லாம் நம்ம தஹஜ்ஜத்துல பேணுதலாக இருக்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில தஹஜ்ஜத் ஏற்படுத்துகிற பெரிய மாற்றம், வெற்றியும் வேறு எதற்கும் நிகராக. அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீகை தந்தல்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.